நம்ம ஓட் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ், என்ன ஃபிஷ் மார்க்கெட்டா கட்டிட்டு இருக்கீங்க? ஃபிஷ் மார்க்கெட் கேம்லாமா? இந்த மீன் 10 ரூபாய், அந்த மீன் 5 ரூபாய். உங்க ஊர்ல 10-5 ரூபாய்க்கு மீன் கிடைக்குது பாரியா? கிடைக்குமே எங்க ஊர்ல. ராணியன் சுந்தர், உங்க கண்ணு முன்னாடி நின்னு நான் கட்டிட்டு இருக்கேன். ஒரு பயம் இல்ல? பாத்தீங்களா மேம், நான் தானே இந்த ஸ்கூலோட குட் ஸ்டூடெண்ட். நான் யாருக்கிட்டயும் பேசாம அமைதியா இருக்கேன்ல. டேய் மணி, குட் ஸ்டூடண்ட் பேட் ஸ்டூடண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காதே. உன்னைய பத்தி எனக்கு தெரியும், என்னைய பத்தி உனக்கு தெரியும். எனக்கு கோவம் சும்மாலாம் வராது. எனக்கு வந்ததுன்னா ஏன் மேம், ஒரு நேரம் சோஃபால இருப்பீங்க, ஒரு நேரம் சேர்ல இருப்பீங்களா மேம்? ஆனா நல்லா பண்றதா மணி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். சுந்தர், உனக்கு ஒன்று தெரியுமா? அத்தனன் சோதரில் தான் நிற்க வைப்பாங்களாம். அத்தனன் சோதர்னா ABCD. மணி தான் ஃபர்ஸ்ட் வருவானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அத்தனன் சோதர் தான். ஆனா மணிக்கு முன்னாடியே ஏலியே நிறைய பேர் இருக்காங்களே. அமலா, வேற யார் இருக்கா? பீல பாலு கூட இருக்கான். ஷப்பா, என்னால இந்த ஸ்டூடண்ட்ஸை மெயின்டைன் பண்ணவே முடியல. நான் அந்த பிடி சாரை கால் பண்ணிட்டு கூப்பிட்டாலே எல்லாம் சரியா வரும். அலாரம் அலாரம், பிடி சார் வராரு, பிடி சார் வராரு. அச்சச்சோ, பிடி சாரா? A kind attention to everyone in the multi-purpose hall. In few minutes, you will be casting your vote in the voting machine. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓட்டு காஸ்ட் பண்ண போறோம். ஜாலி ஜாலி. ஆனா ராணி, உனக்கு ஒன்று தெரியுமா? எங்க அம்மா என்னைய எப்படி திட்டி தெரியுமா ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. என்ன ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு இந்த மணி வந்து அடம் பிடிச்சு தரணும். அதனாலதான் எங்க அம்மா அப்படி திட்டி அனுப்பிச்சாங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. சாலி, நம்ம ஓட் பண்ண போறோம். என்ன, பிடி சாரையும் காணும், ஒரு ஈக்காக்கையும் காணும். இப்போ ஃபர்ஸ்ட் அப்புறம் அமலா வருவாளா, இல்லைனா அர்கோஷ் வருவானா? அர்கோஷ் தான் வருவான். AMAR. ஆஹா, அமலா தான் வருவான். இல்லை இல்லை, ஏ ஃபஸ்ட்டு அதர்ஷ் தான் வருவான். ஹலோ மிஸ்டர் மணி, நீங்க போட்ட கணக்கு முடிஞ்சிருச்சா? எனக்கு எப்பவோ தெரியும் ஆதர்ஷ் தான் வருவான்னு. வாய்ஸ் மிமிக்ரி நினச்சி மொக்க போட்டிருக்காது சுந்தரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஓட்டிங் பண்ண போகிறோம். டைம் எடுத்துன ஏதோ வாட்ச் கட்டிருக்க மாதிரியே கையில பாக்குறேன். ஸ்டூடண்ட்ஸ், கீப் குவைட். நீங்க எப்படி நிக்கிறீங்களோ அப்படியே வரக்கூடாது. உங்க கிளாஸ் மொத்தத்தையும் கூப்பிட்டு வர சொன்னல மேம். இதான் மேம் எங்கள் கிளாஸ் மொத்தமும் இவ்வளோ தான் மேம் ப்ரெசன்ட். நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் கிளாஸில் மட்டும் 44 பேர் மேம். அதில் 3 பேர் தான் மேம் ப்ரெசன்ட். 41 பேர் ஆப்சண்ட் மேம். சாட்டர்டேனாலே எங்கள் கிளாஸில் எப்படியாவது 40க்கு மேலே ஆப்சண்ட் போட்டுடுறாங்க மேம். எல்லா கிளாஸ்லயும் 44க்கு 43 எடுத்ததுக்கே நான் திட்டிட்டு இருக்கேன். உங்க கிளாஸ்ல 44க்கு 40 எத்தனை பேரு? டைலாக மறந்துட்டீங்களா மேம்? நான் க்ளூ கொடுக்கட்டுமா? அத்தனை பேர் அசெட் ஆகி வச்சிருக்கீங்க. உங்க கிளாஸ் டீச்சர் யாரு? மேம், எங்கள் கிளாஸ் டீச்சர் பேர் டோரா மேம். ஓ, டோரா மேமா? அவங்க கிட்ட நான் பேசுறேன். இப்போ என்ன பண்றீங்க? உங்க நோட் புக்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு நீங்க 3 பேர் தானே இருக்கீங்க. நீங்களும் பிரேக் போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ், ஹார்ட்லி ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். பிரேக் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு லஞ்சும் சாப்பிட்டு கடை நீங்க ஓடிடுவாங்க. ஆர் யூ ஓகே? மேம், அது ஆரி ஓகே இல்லை மேம். ஒவ்வொருத்தங்களா வந்து ஓட் போட ஆரம்பிங்க. அங்க இருக்க மேம் வந்து கூப்பிடுவாங்க. அந்த நேம்ஸ் கூப்பிட நீங்க வரணும். யாராவது ஆப்ஷன்னா ஆப்ஷன் மேம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? மேம், நாங்க இன்சைட் இருக்கோம் மேம், அன்சைட் இல்ல மேம்.
ஓ சாரி ஓகே ஓகே ஆதர்ஷ் ஆப்சன் மேம் பலா ஆப்சன்ட் மேம். பாலு ஆப்சன் மேம் எத்தனை பேர் தான் இன்னைக்கு ஆப்சென்ட்டா இருப்பாங்க 2-3 பேர் தான் நிக்கிற மாதிரி தெரியுது அப்பனா அத்தனை பேர் ஆப்சென்ட்டா மணி கம்மிங் மேம். after few months ராணி ஐ வில் கம் மேம். சுந்தர் வரேன் மேம் என்ன உள்ள இப்படி இருக்கு? சுந்தர் நீ இப்பதான் வந்தியா? நான் அப்போ வந்துட்டேன். ஆமாம் இங்கே தான் நிற்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேரில் போய் உட்காரணும்னு சொன்னாங்க. அப்படின்னா தான் நம்மளால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் ஓட் பண்ண முடியும். நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கியே புத்திசாலி தான் ஓ ஸ்டூடண்ட்ஸ் பண்ணிட்டீங்களா நான் கூட இந்த ஓட்டு கேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகே ஒவ்வொன்றையும் போய் நீங்களும் ஓட்டு கேஸ்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிலா ட்வின் சேனலுக்கு Bye bye.